இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூஸ் அண்ட் பாஸ் த பேர்ட் பார்க் இன் மதுரையில் தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடம். ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா வந்து 50 ரூபா பெர் ஹெட்டுக்கு. ஸோ டிக்கெட் வாங்கினோன்னே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கேஜுக்குள்ளே போகணும், அந்த க்ரீன் மெஷ் கேஜுக்குள்ளே. ஸோ என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் வியூ பண்ணிவிட்டு கடைசியாக உள்ளே போய் கேஜில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து சின்னதாக பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சுற்றி வந்து ஒரு 4 சேர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து காலை வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. என்ன ஃபிஷ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாக் மாலி, ஒயிட் மாலி, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் கப்பீஸு, இந்த வெரைட்டி தான் உள்ளே இருந்துச்சு நான் நோட்டீஸ் பண்ண வரையும். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்னேக்கு, ரேட்ஸு, கோட்ஸு அந்த செக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பில்டிங் இருக்கும். அந்த ப்ளூ கலர் பில்டிங்கில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக்கு, ரேட்ஸு இதெல்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்னேக் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்னேக்கை வந்துட்டு வியூ பண்ணோன்னா வந்து இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கையில் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ டிக்கெட் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தோன்னே அவர் வந்து நம்ம கையில் வந்து ஸ்னேக் எடுத்து வைப்பார். ஸோ இந்த ஸ்னேக் வந்து ஒருத்தர் கையில் இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து தொடக்கூடாது. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து மாறும். டெம்பரேச்சர் மாறுறப்ப வந்து ஸ்னேக் வந்து நம்மளை கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்குறதுனா. ஸோ ஸ்னேக் நம்ம பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஃப்ளையிங் ஸ்குரில், சுகர் கிளைடர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து வீட்டில் கூட வளர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, நம்ம பாம் சைஸாக இருக்கும். இது அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. அடுத்ததாக வந்து ஹீஜாகு. இது வந்து உடம்புல பார்த்திங்கன்னா முள்ளாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்க்க முள்ளமன்றி மாதிரி இருந்துச்சு. பட்டு ஆனால் இதோட பேர் வந்து முள்ளொலி. ஸோ 2 ஹீஜாக வந்து வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிரியாவை சேர்ந்த ஒரு எலியும், அப்புறம் வந்து மத்திய ஆசியா சேர்ந்த ஒரு எலியும் வந்து வச்சுருந்தாங்க. இதை வந்து ஆம்ஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பெட்டாகவும் வளர்க்குறாங்க. அதுக்கடுத்தது வந்து ஜெர்பில். இதில் வந்து ஆம்ஸ்டருக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா வந்து வால் மட்டும்தான். கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அடுத்த செக்ஷன் வந்தாச்சு. அடுத்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ பேர்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷென்ஸ் வச்சுருந்தாங்க, பீஜியன்ஸ் வச்சுருந்தாங்க. கேட்ஸ் இருந்துச்சு. கேட்ஸோட வகை பார்த்திங்கன்னா பெர்ஷியன் கேட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போகிறப்ப எல்லாமே வந்து ஸ்லீப்பிங்கில் இருந்துச்சு. மதுரையில் 1 டே ட்ரிப்பு சில்ட்ரன்ஸோட பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாம். இந்த இடம் வந்துட்டு கரெக்டாக மதுரை நத்தமில் இருக்குது. ஸோ இங்கே வரதுன்னா பைக், காரில் வரலாம். பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் இங்கே வரும்போது ஃபுட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து ஸ்நாக்ஸு அந்த மாதிரி அவைலபிளான ஃபுட்ஸ் தான் இருந்துச்சு நான் வந்தப்போ. ஸோ கண்டிப்பாக வந்து வாட்டர் கொண்டு வந்துடுங்க, ஃபுட்டையும் கொண்டு வந்துடுங்க. அடுத்த செக்ஷனில் வந்து பிஜி மக்கா, அதாவது ப்ளூ கோல்டன் மக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 லட்சம் அந்த ரேஞ்சில் வரும். அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கிற செக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே பிக்மி அப்படின்னு சொல்கிற கெனடியனை சேர்ந்த இந்த ஆடு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பேர்ட் பார்க்குள்ளே போகிறோம். ஸோ பேர்ட் பார்க்குள்ளே போனோன்னே எப்படி பேர்டுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்ற சீக்ரெட்டையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அடுத்த செக்ஷனில் வந்து வெள்ளை முயல் வச்சுருந்தாங்க. ஸோ அது ஃபீடிங் எல்லாமே போட்டு அதிலே வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்க்க முடியல. ஸோ வெளிலேருந்து நம்ம வந்து வியூ பண்ணலாம். குட்டை மாடு வந்து அடுத்த செக்ஷன்லேருந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ். அடுத்த செக்ஷன் வந்து எம்டியாக இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து குதிரை வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் போனப்போ வந்து குதிரை இல்லை, ஒரு குட்டை குதிரை. பட் அங்கே ஆனால் வந்து குதிரை இல்லை. அடுத்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையமும் சிப்பிப்பாறையும் வந்து நாய் வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ஒரு பக்கம் வந்து கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ இதோட வந்துட்டு என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்கொயர் ஷேப் நம்ம வந்து சுற்றி வந்துட்டோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க கேஜிக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இப்போ கேஜிக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளே போனோன்னு இதுதான் வியூ, ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. இங்கே மெயின் பிக்சரே பார்த்திங்கன்னா வந்துட்டு சன்கன்னு ஒரு பேர்டு வந்து இருக்குது. ஸோ இந்த பேர்டு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பேர்டு வந்துட்டு நானே வச்சு வளர்த்துருக்கேன். ஸோ இது வந்து யூனிக்கான பேர்டு. இதோட ஏஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 to 30 years வரையும் வரும். ஸோ இதோட மெச்சூரிட்டியே பார்த்திங்கன்னா 2 years மேலே ஆகும். இதோட சவுண்டு தான் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ சவுண்டு வந்து இப்போ கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாமே டேம்டு தான். ஸோ எதுவுமே வந்து ஹர்ட் பண்ணல. ஸோ அவங்க கொடுத்த சீடு என்ன பண்ணணும்னா நம்ம கையில் வச்சுக்கணும். கையை நீட்டினோன்னே பேர்ட்ஸ் எல்லாமே வரும். பேர்ட்ஸ் எல்லாமே வந்தோடனே நம்ம கையை வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி உடனே சாப்பிட்டு எல்லா பேர்ட்ஸ் வந்து பறந்து போயிடும். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பேர்டை வந்து ரொம்ப நேரம் கையில் வச்சுருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையை ஓப்பன் பண்ணி அந்த சன்ஃப்ளவர் சீடை வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். அப்படியே நீங்கள் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வேறு என்ன ஸ்பீசிஸ் இங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கண்ணூர் அது வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து பீஜியன்ஸ் இருந்துச்சு, லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு, ஆஸ்திரேலியன் காக்டெயில் பேர்டு இருந்துச்சு, அப்புறம் ஆஃப்ரிக்கன் பேர்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இந்த வெரைட்டிஸ்லாம் இங்கே இருந்துச்சு. நீங்கள் இந்த சன்ஃப்ளவர் சீடை வந்து பேர்டுக்கு நேராக நீட்டினாலே போதும், பேர்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கையில் வந்து உட்காந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பேர்ட்ஸ் என் கையிலேருந்து எல்லா சீட்ஸையும் வந்து சாப்பிட்ருச்சு. ஸோ சாப்பிட்டோன்னே நான் என்ன பண்ணிட்டேன்னா பேர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஸோ மிச்சம் இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பீஜியன்ஸ் இருந்துச்சு. உள்ளே வந்து சின்னதாக வந்துட்டு மீல் செட்டப் வந்து வச்சுருந்தாங்க கேஜில். ஸோ அதில் வந்து மிக்ஸ்டு கலர்ஸ் ஆஃப் மீல்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காக்டெயில் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கிரே காக்டெயில், அது வந்து லுட்டினோ. ஸோ அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பஜ்ஜீஸ். ஸோ இது வந்து ஒரு கிண்ணி கோழின்னு சொல்லுவாங்க, இது வந்து அந்த வெரைட்டி. ஸோ நாங்கள் வந்து பஜ்ஜீஸ் வந்து தேடினோம், அதாவது லவ் பேர்ட்ஸு. அது வந்து மரத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு. அது வந்து வெரைட்டி பார்த்திங்கன்னா ஆப்லைன் வெரைட்டின்னு சொல்லுவாங்க, ஸ்கை ப்ளூ வெரைட்டி அது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 பஜ்ஜீஸ் இருந்துச்சு, அதாவது லவ் பேர்ட்ஸு. ஒன்று வந்து கிளியர் விங்கு, இன்னொன்று வந்து ஆப்லைன் வெரைட்டி. ஸோ இங்கே முக்கியமாக வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லணுன்னா, நம்ம கிட்ட போனால் எந்த பேர்டுமே வந்து நம்மளை வந்து ஹர்ட் பண்ணல. முக்கால்வாசி எல்லாமே டேம்டாக தான் இருந்துச்சு. இந்த வான்கோழி ஆகட்டும், இல்லை அந்த சன்கன்னூர் ஆகட்டும், ஸோ எல்லா பேர்டுமே வந்து நம்மளை எதுவுமே ஹர்ட் பண்ணல. ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ரீடர் பாக்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க பேர்ட்ஸ்க்கு எல்லாமே. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கண்ணூர், அப்புறம் வந்து சின்னமன் கண்ணூர். ஸோ இதெல்லாம் வந்து வெரைட்டிஸ், கண்ணூர்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு. ஸோ உள்ளே கேஜ் செட்டப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எலி வச்சுருந்தாங்க. இந்த எலியோட வகை பேர் பார்த்திங்கன்னா குயினி பிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும்.